மற்றொரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் இன்றைய தினம் ஒரு முக்கியமான போட்டி. இலங்கை 27 ஆண்டுகளை கழித்து ஒரு தொடரை கைப்பற்றுமா என்ற ஒரு போட்டி. அதாவது 27 ஆண்டுகளுக்கு முன்னர் தான் இலங்கை இந்தியாவிடமிருந்து ஒரு தொடரை கைப்பற்றியிருந்தது. ஆனால் 27 ஆண்டுகள் ஆகிவிட்டது இலங்கை அணி ஒரு தொடரை கைப்பற்ற. இன்றைய தினம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏற்கனவே நடந்த முதலாவது ஒரு நாள் சர்வதேச போட்டியில் இந்த போட்டி வெற்றி தோல்வி என்று முடிவடைந்தது. இரண்டாவது போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெற்றது. மூன்றாவது போட்டி இன்றைய தினம் 2:30 இடம்பெறப் போகிறது. பிரேமதாச மைதானத்தில் இந்த போட்டி பகலிரவு போட்டியாக இடம்பெறும். 50 ஓவர்கள் கொண்ட போட்டி. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்திய அணியில் ஒரு வீரர் மாற்றப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல் இலங்கையின் பல முக்கியமான வீரர்கள் இந்த போட்டியில் காயம் காரணமாக விலகியிருக்கிறார்கள். ஆகவே கடந்த போட்டியில் வெண்டஸே மிக அருமையாக பந்து வீசி இந்த போட்டியில் இலங்கை அணியின் வெற்றி வகையை சூடி கொடுத்திருக்கின்றார். இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் 27 ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கை அணி வெற்றி பெறுமா? வெற்றி பெற்றால் அதாவது இந்தியாவுடன் இலங்கை அணி ஒரு தொடரை கைப்பற்றியிருக்கிறது. 27 ஆண்டுகளுக்கு பிறகு என்ற ஒரு தொடரை கைப்பற்றப் போகிறது என்பது முக்கியமான விஷயம். ஒரு நாள் சர்வதேச போட்டி பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த போட்டி இன்று 2:30 இடம்பெறும். விளையாட்டு ரசிகர்கள், இலங்கை ரசிகர்கள் மிக ஆவலோடு காத்திருக்கும் போட்டி. அதேபோல் இந்தியாவும் மூன்றாவது போட்டி, ஏற்கனவே முதலாவது போட்டியில் போட்டி வெற்றி தோல்வி என்று முடிவடைந்தது. இரண்டாவது போட்டியில் தோல்வி அடைந்தது. இந்திய அணி கூட சளைத்தவர்கள் இருந்தால் இந்த போட்டியில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று முனைப்புடன் விளையாடுவார்கள். இலங்கை அணி கூட இந்த போட்டியில் எப்படியாவது தொடரை கைப்பற்ற வேண்டும் என்ற போட்டியில் இன்றைய தினத்தில் இருக்கிறது. அதே போல் சனத் ஜெயசூர்யா அவர்கள் தான் இலங்கையின் உடைய பயிற்றுவிப்பாளராக இருக்கிறார். பிரதான பயிற்றுவிப்பாளர் சனத் ஜெயசூர்யா மிகவும் கவனமான முறையில் இந்த வீரர்களை செதுக்கி இந்த போட்டியில் வெற்றி வாகை சூழ செய்திருக்கிறார் என்பது இன்னொரு பக்கம். அவருக்கு இப்பொழுது வாழ்த்துக்கள் எல்லாம் குவிந்த வண்ணம் இருக்கிறது. இலங்கை அணி இந்த போட்டியில் வென்றால் தொடரை கைப்பற்றும். 27 ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கை அணி இந்தியாவுடனான தொடரை ஒரு நாள் தொடரை கைப்பற்றியும் என்கிற பெருமை இன்றைய தினம் சேர இருக்குமா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. ஏனென்றால் கிரிக்கெட்டில் கடைசி பந்து வீசும் வரைக்கும் அதனுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க முடியாது. இந்தியா கடந்த 10 போட்டிகளில் கூட விளையாடியதில் ஒரே ஒரு போட்டியில் தான் இலங்கையோடு தோற்றிருக்கிறது என்கிறது ஒரு முக்கியமான விஷயம். கடந்த போட்டியில் மாத்திரமே தோல்வியை தழுவி இருக்கிறது. ஆனால் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த போட்டியில் இலங்கை சாதிக்குமா, இந்தியா சாதிக்குமா? அதாவது 27 ஆண்டுகளாக இலங்கை தனது தொடரை கைப்பற்றாமல் இருந்து வருகிறது. ஆனால் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் இலங்கை அணி வெற்றி பெற்றால் தொடரை கைப்பற்றிய பெருமை இலங்கை அணிக்கு சேரும். அதுவும் இலங்கை மண்ணிலே இந்த தொடரை கைப்பற்றிய பெருமை இலங்கை அணிக்கு சேரும். ஆனால் இந்தியா இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் இந்திய அணி வழமை போலவே இலங்கை 27 ஆண்டுகளை தாண்டி தொடரை விட்டுக் கொடுக்காத அணியாக இருக்கும் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. சரி, இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம். இந்த காணொலி பற்றிய உங்களது கருத்துக்களை பதிவிடலாம். நன்றி.